நண்பர்களே, குரலின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த குரலின் குரல் நிகழ்ச்சியில் நம்ம இப்போ ஒரு புது செக்ஷனுக்குள்ளே நுழைகிறோம். இந்த புது செக்ஷன் வந்து 3வது பார்ட்டுன்னு சொல்லலாம். இது லவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளுவருடைய அந்த 3வது செக்ஷன். நம்ம ஏற்கனவே நம்முடைய திருக்குறள் இங்கிலீஷ் கப்லெட்டிங் மூலமாக எல்லாவற்றையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றோம். 1330 குறள்களையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இன்டர்பிரட் பண்ணுறது, அதுக்கான விளக்கங்களை கொடுக்கறது தான் நம்முடைய நோக்கம். இப்போது வந்து ஏற்கனவே 108 அதிகாரங்களை முடிச்சிருக்கோம். முதல்ல வந்து வெர்ச்சியூ அப்படின்னு சொல்கிறதுல 38 அதிகாரங்கள் முடித்தோம். வேர்ச்சியூ அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு அறத்துப்பால், அப்புறம் பொருள்பாலுங்கிறது வெல்த்து. அதில் 70 குறள்கள் 70 அதிகாரங்களை முடிச்சிருக்கோம். 70 அதிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் 700 குறள். அதில் 350 குறள் முதல்ல, அப்புறம் 700 குறள். இப்போ வந்து அடுத்தது 25 குறள்கள், 250 குறள்கள், 25 சாப்டர்ஸ் அதிகாரங்கள் முடிக்க போகிறோம். 38 அதிகாரங்கள் முடித்தாச்சு, 70 அதிகாரங்கள் முடிச்சிட்டோம். இப்போ 25 அதிகாரங்கள் முடிக்க வேண்டியது இருக்குது. குறள்கள் வச்சோன்னா 350 முதல்ல முடித்தோம், 700 அடுத்த வெல்த்தில் முடித்தோம், 250 இப்போ லவ்வில் முடிக்க போகிறோம். ஸோ 1330 குறள்களில் நம்ம 250 வந்து இப்போ பார்க்க போகிறோம். 133 அதிகாரங்களில் ஏற்கனவே நம்ம 108 அதிகாரங்களை முடிச்சிட்டோம். இப்போ 25 அதிகாரங்கள் இருக்குது. 25 அதிகாரங்களை பார்க்க போகிறோம். இது எப்படின்னு சொன்னால் லவ், காமத்து பால், இன்பத்து பால் அப்படின்லாம் தமிழில் சொல்லப்படுது. இதை வந்து ரொம்ப அதிகமாக விளக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. இருந்தாலும் வள்ளுவருடைய அந்த விளக்கங்களை சொல்கிறதுக்காக நம்ம இதை வேகமாக பார்த்து இதை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் முதல்ல ஆரம்பிக்கிறதுல அழகுடையாள் அப்படின்னு சொல்லலாம். தகை அணங்குறுத்தல் அப்படின்னு. தகை அணங்குறுத்தல் அப்படிங்கிறது இதனுடைய தலைப்பு. அப்போ தகை அணங்குறுத்தல் அப்படின்னா தமிழில் விளக்கம் சொன்னால் அழகுடையாள், தகை அணங்குறுத்தல். பிரித்து சொன்னால் தகை அணங்கு, அதான் தகை அணங்குறுத்தல். வாசிக்கலாம். இது முதல்ல நம்ம 1330 குறள்களையும் 16 ஆஸ்பெக்ட்ஸில் பிரிச்சுருக்கோம். இப்போ நமக்கு வர்றது இந்த 25மே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இமோஷனல் ஃபிசிக்கல் லவ் அதை பற்றியது. அதுதான் இந்த கடைசி வரைக்கும் உள்ளது. இதில் வந்து ஆங்கிலத்தில் 4+3 7 வார்த்தைகளில் நம்ம மொழிபெயர்த்துருக்கோம். அந்த மொழிபெயர்த்ததை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இதை பேசிகிட்டு வரோம். இது உலகத்தில் முதல்ல செய்யப்பட்ட ஒரு ஒர்க். இதனால தான் இதுக்காக நமக்கு பல விதமான அங்கீகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி மற்ற விளக்கங்களெல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் கூட பார்க்கலாம். என்னுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து மற்ற இன்ட்ரடக்ஷன் வீடியோவிலையும் நீங்கள் இதை பார்க்கலாம். அந்த வழக்கங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி விளக்கம் அதிகமாக தெரியும். இது செமாண்டிக்கல் அப்ரோச் அப்படிங்கிற முறையில் மொழிபெயர்த்துருக்கேன். இடியோமேட்டிக்கல் அப்ரோச்சையும் சில இடங்களில் கொண்டு வந்திருக்கோம். இது ஆங்கிலத்திலையும் திருக்குறள் இங்கிலீஷ் கப்லெட்டுங்கிற முறையிலேயே ஒரு தனி சேனல் இருக்குது. தமிழ்லையும் குறளின் குரல் அப்படிங்கிறதுல நம்ம இதை சொல்லிட்டு வரோம். இப்போ தகை அணங்குறுத்தல் அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இது அணங்கொல் ஆய்மையில் கொல்லோ கணங்குழை மாதர்க்கெல்லாம் மாலும் என் நெஞ்சு அப்படின்றார். இது இங்கிலீஷில் ஹார்ட் சைஸ் சீயிங் ஏஞ்சலிக் பீஹன் லைக் உமன். அதாவது அலியூரிங் டு லவ். ஒரு காதலன் காதலியை நோக்கி செய்யக்கூடிய ஒரு குறள், ஒரு 10 குறள் இதில் அவர் சொல்கிறது. இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் உள்ள ஒரு அன்பை பற்றி சொல்லுது. இது வள்ளுவர் இதை பற்றி சொல்லும்போது நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இதில் பார்க்கணும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து பல இடங்களில் பல விதமான லவ் அப்படிங்கிறதே தவறான முறையில், காதல் அப்படிங்கிறதே தவறான முறையில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கும் மேலே போய் ஆண் பெண் திருமணங்கள்லாம் சில இடங்கள்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அங்கீகரிக்கப்படாமல் இருந்த போதும் கூட அப்படிப்பட்ட ஒரு தவறான அந்த ஒரு நிலைமை வந்து பல நாடுகளில் நிலச்சிட்டு வருது தொடர்ந்து. இந்த நேரத்தில் வள்ளுவர் வந்து இந்த விதமான உண்மையான நேச்சுரல் இயற்கைக்கு விரோதமான அந்த விதிகளை மீறி போகிற என்ன சொல்கிறது நேச்சுரல் வே இல்லாது போகிற அந்த விதங்களையெல்லாம் மாற்றி இதில் தான் உண்மையானது, இதுதான் இயற்கையினுடைய படைப்புங்கிறத விளக்கிறதுக்காக இதை வந்து ரொம்ப 25 குறள்களில் 25 அதிகாரங்களில் ரொம்ப அழகாக விளக்கியிருக்காரு.
அதில் இதை ஆரம்பிக்கும் போதே அழகுடையாள் அப்படிங்கிறது சொல்கிறார். தகை அணங்குறுத்தலுங்கிறதுலே இந்த 10 குறள்களையும் சொல்லி அவர் வளர்க்கிறார். அதில் ஃபஸ்ட்டு குறளை பார்த்தாலே நமக்கு தெரியுது, இதயம் ஏங்குகிறது. சீயிங் ஏஞ்சலிக் பீஹன் லைக் உமன். ஒரு உமனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி சொல்கிறாரு, பீஹன் அப்படின்னு சொல்லும்போது ஹென் ஒரு கோழி, பீஹன் மயில். மயிலை போன்ற ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு இதயம் இயங்குகிறது அப்படின்றார். ஸோ இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு லவ்வை பற்றிய ஒரு வர்ணனை. இது யாருக்கும் அப்படின்னா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும், ஒரு காதலனும் உண்மையான காதலிக்கும் இடையில் உள்ள ஒரு லவ்வை பற்றிய எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறாரு. இதுதான் தொடர்ந்து வருது. இதை நம்ம இங்கிலீஷில் மொழிபெயர்த்து இங்கிலீஷ்லேயே பார்த்துட்டு வந்துட்டோம்னா இதுக்கு ஈஸியாக அர்த்தம் புரிஞ்சிடும். நான் இதை விளக்கும் போதெல்லாம் பல தடவை என்னுடைய 3 குறள்களை நான் இதில் இருந்து ஏற்கனவே உள்ள 2 குறள்களை ரொம்ப அதிகமாக ஆழமாக விளக்கியிருக்கேன். எப்படி அதை நம்ம மொழிபெயர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல சமயங்களில் சொல்லியிருக்கேன். என்னுடைய இன்ட்ரோடக்டரி வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் அதை பற்றி விளக்கம் இருக்கும். சரி, இப்போ அடுத்த குறள். நோக்கினால் நோக்கு எதிர் தாக்கு அணங்கு தானை கொண்டனது உடைத்து. இங்கிலீஷில் damsels look darts at my look glaring. damsels look, அந்த damselன்னு சொன்னால் சிறிய பெண், அவளுடைய லுக் darts at my look glaring. damsels look darts at my look glaring. இதில் மீனிங் இருக்குது. ஒரு சிறிய பெண்ணினுடைய அந்த லுக் எப்படி இருக்கும், அது ஒரு அம்பு மாதிரி இருக்குதான். my look glaring. அறியேன் பண்டறியேன் கூற்றன் பதனை கூற்று என்பதனை பண்டறியேன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன் பெண்டையால் பேர் அவர் கட்டு. இங்கிலீஷில் ஃபீமேல் குவாலிட்டிஸ் பேட்லிங் ஐஸ் ஃபைட் வித் மீ. Female qualities, battling eyes, fight with me. It's very explicitly explained in these குறள்ஸ். குறள் மூலமாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலே அது இந்த வாசிக்கிறதுலே அது அர்த்தம் இருக்குது. ஃபீமேல் குவாலிட்டிஸ் பேட்லிங் ஐஸ் ஃபைட் வித் மீ. இவருக்கு எப்படி இந்த ஒரு பெண்ணுடைய அழகில் இவர் மயங்குறாரு, அந்த காதலன் எப்படி மயங்குறாரு அப்படிங்கிறத பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வர்றார். நெக்ஸ்ட்டு 4th ஒன். கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்ந்தன கண். ஃபெமினைன் சிம்பிளிசிட்டி சக்ஸ் மை லைஃப் ஃப்ரம் மீ. இவங்களுடைய அந்த பெண்ணினுடைய சிம்பிளிசிட்டியை பார்க்கும்போது இவருடைய லைஃபே எப்படி இருக்குதா, அவருடைய லைஃபையே அது உறிஞ்சி எடுக்கிற மாதிரி இருக்கான். அடுத்தது, கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து. ஐஸ் டவ் ஆர் ஆல் கன்ஃபியூஸ் மீ கம்ப்ளீட்லி அப்படின்றார். ஒரு பெண்ணினுடைய அந்த வர்ணனையை கொடுத்து அதை டோட்டலாக அதனால் குழப்பமடைகிறாராம். நெக்ஸ்ட்டு, கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடுங்கு அவர் செய்யல்ல மண் இவள் கண். அவாய்ட் லுக்ஸ் அட் ஹேர் தட் ட்ரபிள்ஸ் மீ. இவர் என்ன செய்கிறாரு, ஒரு பெண்ணை பார்க்கும்போது இவருக்கு அவருக்கு ஏற்படுற தொல்லைகளை மாற்றுறதுக்காக இவர் அப்படி பார்க்கக்கூடிய அவருடைய எண்ணத்தையே மாற்றிக்கிறார். நெக்ஸ்ட் ஒன், 7வது குறள். கடா களிற்றின் மேற் கட்படா மாதர் படா முலை மேல் துகில். இது 7வது குறளில் சொல்கிற. கிளாத் ஆன் மெய்டன்ஸ் பிரஸ்ட் ரிசம்பிள்ஸ் எலஃபென்ட்ஸ் ஃபேஸ் கவர். எலஃபென்ட்ஸ் ஃபேஸ் கவர் எப்படி யூஸ் ஆகுதோ, cloth on maiden's breast resembles elephant's face cover. It's explicitly explained in English.
இதை பொதுவாக வந்து இங்கிலீஷில் வந்து இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு தன்மை இருந்தால் மட்டும்தான் இதை வந்து ஆக்சுவலாக புரிய முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற லெவலில் இங்கிலீஷ் வந்து உலகம் பூரா அறியப்பட்ட ஒரு லாங்குவேஜ். இதில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எவ்வளோ சிம்பிளாக புரிஞ்சுக்கலாமோ அதை வச்சு டோட்டலாக இது இன்டர்பிரிட்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு தான் இதை நான் மொழிபெயர்த்துருக்கேன். சரி, நெக்ஸ்ட் ஒன். மேலும் இதை வந்து ரொம்ப மொழிபெயர்த்து சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு எலியூரிங் டு லவ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றார். அது ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் ரீட் அவுட் பண்ணாலே நமக்கு புரியும். அடுத்தது 8வது குறள். ஒன்று உதற்கு ஓ உடைத்தே நாட்பினுள் நானாரும் உட்கு என் உட்குமென் பீடு. மை terrifying looks are broken by feminine looks. மை terrifying looks are broken by feminine looks. இவர் பார்க்குறதுக்கே ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கார், மிலிட்ரியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கார். ஆனால் இவருடைய அந்த லுக்கே, ஒரு பெண் இவர்களை பார்க்கும்போது அந்த லுக்கே இவருடைய லுக்கே உடஞ்சி போயிருதான், இவருடைய பர்சனாலிட்டியே உடஞ்சி போயிருதான் அப்படின்றார். அடுத்தது 9வது குறள். பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணி எவனோ ஏதில தந்து. Modesty, natural beauty needs no artificial jewelry. ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மாடஸ்டி, இயற்கையான அழகு, இந்த ரெண்டும் இருந்ததுன்னா எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியும் தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை. ஆர்டிஃபிஷியலாக நகைகள் போடணும்னு அவசியமே இல்லை. அவளே அழகாக தான் இருக்கிறாள். அதனால தான் இதை சொல்கிறாரு, அழகுடையாள் அப்படிங்கிற தலைப்பில் இதை வளர்க்குறார். உண்டார்க்க நல்லது அடு நரா காமம் போல் கண்டார் மகிழ்ச்செய்தல் இன்று. லவ் டிலைட்ஸ் அட் சீயிங் அன்லைக் ட்ரங்க் லிக்கர். இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விதமான டிலைட்ஸ், லவ் டிலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது லிக்கர், ஒரு 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 கல்லை குடிச்சிட்டு இருக்கிற நிலைமையை விட மோசமானது. அதாவது இந்த மாதிரி ஒரு இச்சையில், அழகில், ஒரு காமத்தில், லவ் டிலைட்ஸில் இருக்கிறது அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா, ஈவன் கள்ளை குடிச்சிட்டு அல்லது ஒரு குடியை குடிச்சிட்டு அந்த குடினால் மயங்கி இருக்கிறத விட மோசமானது. லவ் டிலைட்ஸ் அட் சீயிங் அன்லைக் ட்ரங்க் லிக்கர். பார்க்குறதுல மயங்கிற அழகுங்கிறது, பார்க்குற அழகிலே மயங்கிறது அப்படிங்கிறது எப்படிப்பட்டதான், குடியை குடிக்கிறதுனால மயங்கி போகிறத விட அதிகமானது அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இதுக்குள்ளே ஒரு விளக்கிறது, அலியூரிங் டு லவ் அப்படிங்கிற குறளில். நெக்ஸ்ட் குறள். நன்றி.